அவர் என்னை நடத்துவார். 2026 ஆண்டிலே கர்த்தர் என்னை நடத்துவார். 2026 ஆண்டிலே என்னை கர்த்தர் நடத்துவார். என் பிரச்சனைகள் அவருக்கு தெரியும். நான் அவரை துதிக்க போகிறேன். நான் அவரை ஸ்தோத்திரிக்க போகிறேன். நான் அவரை புகழ போகிறேன். நான் அவரை பாட போகிறேன். நான் அவரிடத்திலே ஐக்கியத்தை வைத்துக் கொண்டு ஓட போகிறேன். நான் அவருக்காய் உபவாசம் இருக்க போகிறேன். நான் ஜனங்களுக்காய் உபவாசம் இருக்க போகிறேன். நான் ஜனங்களுக்காய் கண்ணீர் விட போகிறேன். என் பிரச்சனையை விட உலகத்தின் பிரச்சனை பெரியது என்று நான் சிந்தித்து ஓட போகிறேன். என் வாழ்க்கையை விட உலகத்தின் வாழ்க்கை பெரியது. நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக நான் திறப்பிலே நிற்க போகிறேன். நரகத்திலே ஓடுகிற ஜனங்களை நான் தடுத்து நிறுத்த போகிறேன். நரகத்திலே விழுகிற ஜனங்களை நான் காப்பாற்ற போகிறேன். நரகத்திலே விழுகிற குடும்பங்களை நான் காப்பாற்ற போகிறேன். எங்களுடைய பிரசங்கம், எங்களுடைய ஊழியங்கள், எங்களுடைய ஜபங்கள், குடும்ப ஜபங்கள், தனி ஜபங்கள் எல்லாவற்றிலும் உலகத்திற்காய், தேசத்திற்காய் நாங்கள் அழுது புலம்பி ஜபிக்க போகிறோம் என்று நீங்கள் இன்றைக்கு தீர்மானம் எடுங்கள். நீங்கள் இன்றைக்கு தீர்மானம் எடுங்கள். நம்மளுடைய குடும்பத்தை விட, நம்முடைய குடும்பத்தை விட தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது. அந்த தேசத்துக்காய் நாம் திறப்பிலே நிற்க வேண்டும். அந்த தேசத்துக்காய் நாம் திறப்பிலே நிற்க வேண்டும். அவர்களிடத்திலே வேதம் இல்லை, அவர்களிடத்திலே இயேசு இல்லை, அவர்களிடத்திலே ரட்சிப்பு இல்லை. நம்மிடத்திலே வேதம் இருக்கிறது, நம்மிடத்திலே இயேசு கிறிஸ்து இருக்கிறார், நம்மிடத்திலே ரட்சிப்பு இருக்கிறது. ஆனாலும் நீங்களும் நானும் கலங்கி கொண்டிருக்கிறோம். நாம் ஏன் கலங்க வேண்டும்? நாம் ஏன் துக்கமாக இருக்க வேண்டும்? நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் கலங்காமலும் திகையாமலும் இருங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் உலகத்தை ஜெயிப்பீர்கள். ஓ ரபா லா ஷேகே, ஓ ரதா ரபா லகா ரபா ரதா ரபா லபா ரிகா ரபா ஷந்தா ரதா ரதா ரபா லகா ரதா ரபா லபா. உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். சகல அதிகாரமும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நாம் ஓடுவோம் என்று சொன்னால் இந்த 2026 ஆண்டிலே அற்புதத்தையும் அடையாளத்தையும் ஆண்டவர் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நாம் ஜெப குறிப்புகளுக்காய் போலாம். ஜெப குறிப்புகள் இருந்தால்